ஹாய் மச்சான்ஸ், ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம கையில இருக்கிற இந்த ரூபாய் நோட்டு, இன்னொரு பக்கம் கிரிப்டோ போன்ற டிஜிட்டல் பணத்தின் சாம்ராஜ்ய பயணம். இந்த இரண்டுக்கும் இடையில என்னென்ன நடக்குது? எது எதிர்காலம்? வாங்க சுவாரஸ்யமா பார்ப்போம். நம்ம காகித பணம் ஏன் மெல்ல மெல்ல அழியுது? மூணு காரணம் தான் மச்சான்ஸ். ஒன்று, ஒரு நோட்டை அச்சிடவும் விநியோகிக்கவும் பாதுகாக்கவுமே அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய செலவு ஆகுது. இது ஒரு பழமையான முறை. இரண்டாவது, காகித பணம் ஒரே ஒரு மையத்தின் மத்திய வங்கி கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு. அவங்க நினைச்சா எவ்வளவு வேணாலும் பணத்தை அச்சடிக்கலாம். இதனாலதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. மூன்றாவது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பணும்னா பல நாட்கள், பெரிய கட்டணம்னு ரொம்ப ஸ்லோவா நடக்குது. இந்த உலகம் ஸ்லோவா இருக்கிற எதையும் ஏத்துக்காது. அதனாலதான் காகித பணம் ஒரு நாள் காலாவதியாகி போகும்னு எலான் மாஸ்க் கூட சொன்னார். அப்போ எதுதான் எதிர்காலம்? அங்கதான் நம்ம கிரிப்டோ கரன்சி, மத்திய வங்கியின் டிஜிட்டல் கரன்சி எல்லாம் உள்ள வருது. டிஜிட்டல் பணத்துல என்ன மேஜிக் இருக்கு? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு நொடி அல்லது சில வினாடிகளில் பணம் அனுப்பலாம். வங்கிகள் போல பெரிய கட்டணம் எதுவும் கிடையாது. இதுவே பெரிய சேமிப்பு. பிளாக் செயினில் எல்லா பரிமாற்றமும் பதிவாகும். எலான் மஸ்க் சொன்னது போல இதுதான் பொருளாதார சக்தியின் புதிய வடிவம். மச்சான்ஸ், நம்ம முன்னோர்கள் நாணயத்தை பயன்படுத்தினாங்க, அப்புறம் நோட்டுக்கு மாறினாங்க. இப்போ நாம டிஜிட்டலுக்கு மாறப்போறோம். இதுதான் காலத்தின் கட்டாயம். உங்களுடைய முதலீட்டு பயணமும் பண பரிவர்த்தனைகளும் இனி காகித பணத்தில் இருக்குமா, இல்லை டிஜிட்டல் பணத்தின் புதிய சாம்ராஜ்யத்தில் இருக்குமா? யோசிங்க. இந்த உலக மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி மச்சான்ஸ், நான் போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம். அதை தவறாமல் அளியுங்கள்.